சன்னியாசிவட்டியில் பிடிபட்ட கொள்ளையர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெப்படை போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பதாகவும், அது மட்டுமல்லாது 3 மாநில போலீசார் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான கேள்விகளுக்கு மௌனத்தை மட்டுமே பதிலாக தருவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். நேற்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொள்ளையர்கள் என்கவுண்டர் மற்றும் அதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து விசாரணையானது துவங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் கொள்ளையர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, வணக்கம். அதாவது நேற்றைய தினம் தமிழகத்தையே உலுக்கிய அந்த வடமாநில கொள்ளை கும்பல் என்கவுண்டர் சம்பவம் என்பது இந்த பகுதி வெப்படை பகுதியில் தான் நடைபெற்றுள்ளது. குறிப்பாக அந்த கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் அந்த 3 ஏடிஎம்களில் கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் 67 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு கார் ஆகியவற்றை கண்டெய்னர் லாரி மூலம் கடத்தி வந்த அந்த கொள்ளை கும்பல், ஹரியானா கொள்ளை கும்பல் என்பது வெப்படை அடுத்துள்ள அந்த செட்டியார் கடை பகுதியில் வைத்துதான் இந்த குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவுமணி என்பவர் அந்த கொள்ளை கும்பலை டிரைவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை என்கவுண்டர் செய்தார். இந்த நிலையில் பிடிபட்ட 5 நபர்களை நம் நிற்கின்ற இந்த வெப்படை காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரணை என்பது நேற்றைய தினத்திலிருந்து தொடங்கியது. தொடர்ந்து பிடிபட்ட அந்த கொள்ளை கும்பலிடம் தமிழக போலீசார், அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த குற்றப்பிரிவு காவலர்கள், அதே சமயத்தில் இந்த வெப்படை காவல் நிலைய அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வந்தனர். தொடர்ந்து தமிழக போலீசாருடைய விசாரணைக்கு இந்த வடமாநில கொள்ளை கும்பல் என்பது வாய் திறக்காமல் மௌனம் காத்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதே நிலையில் இங்கிருக்கின்ற கேரள மாநிலம், அதாவது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த திருச்சூரை சார்ந்த போலீசார் நேற்று தினம் இந்த வெப்படை காவல் நிலையத்திற்கு இங்கிருக்கின்ற அந்த கொள்ளை கும்பலிடம் விசாரணை நடத்துவதற்காக முயன்றனர். அப்போதும் இந்த கேரள மாநில போலீசாருக்கும் எந்த ஒரு விசாரணைக்கும் அணுகாமல், அதே சமயத்தில் அவர்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இவர்கள் இந்த பிடிபட்ட கொள்ளை கும்பல் என்பது அந்த விசாரணைக்கு எந்த ஒரு பதில்களும் திறக்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் நேற்றைய நள்ளிரவு ஆந்திர மாநிலம் கடப்பாவினுடைய அந்த போலீசாரும் நேற்று இங்கிருக்கின்ற அந்த பிடிபட்ட கொள்ளை கும்பலிடம் விசாரணை நடத்துவதற்காக வந்தனர். ஆனால் அந்த விசாரணை என்பது மீண்டும் தோல்வியடைந்தது. தொடர்ந்து இந்த பிடிபட்ட 5 நபர்களிடம் தொடர்ந்து தமிழக போலீசார் விசாரணைகள் நடத்தி வரும் நிலையில், விசாரணைகளுக்கு மௌனம் காத்து வரும் நிலையில், இது பற்றி ஏதாவது தகவல் தெரிந்தால் மேலும் ஏதாவது கொள்ளை கும்பல் சிக்கிவிடுமோ அல்லது இதற்கு மேல் இவர்கள் வேறு ஏதேனும் மாநிலத்தில் இது மாதிரியான ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஏனென்று குறிப்பிட்டால் ஒரு ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், தமிழகம் 3 மாநில போலீசாரும் இவர்களிடம் விசாரணை நடத்தி அந்த விசாரணைக்கு இங்கிருக்கின்ற அந்த கொள்ளை கும்பலானது எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இருப்பது கேள்விக்குள்ளாகியுள்ளது. ஏனென்று குறிப்பிட்டால் ஒரு 3 மாநில போலீசாரும் இவர்களை விசாரணை நடத்தி அதில் எந்த ஒரு பதிலும் கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் வேறு ஏதேனும் மாநிலத்தில் பெரிய அளவில் அந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம். ஏனென்று குறிப்பிட்டால் ஆந்திர மாநிலத்தில் அந்த கடப்பா மாவட்டத்தில் ஒரு ஏடிஎம் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது என அந்த போலீசார் தெரிவித்த நிலையில் அந்த கொள்ளையின் வழக்கில் இவர்கள் தொடர்புடைய இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் மாநிலத்தில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஈடாயிருக்கலாம் என்றுதான் தற்போது அந்த கேள்வி என்பது எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் அந்த கொள்ளை கும்பலிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை விசாரணைக்கு அந்த கொள்ளை கும்பல் தரப்பிடமிருந்து எந்த ஒரு பதிலும் போலீசாருக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. தொடர்ந்து போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் அவர்கள் நாம் நிற்கின்ற அந்த மேல் மாடியில் தான் வைத்துதான் தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இன்று மதியம் ஒரு 3 மணி அளவில் குமராபாளையம் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த கொள்ளை கும்பலை ஆஜர்படுத்துவதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 மணிக்குள்ளேயே இவர்கள் அவர்களுடைய வாக்குமூலத்தை அளித்தால்தான் அந்த வாக்குமூலத்தை வைத்து அவர்கள் நீதிமன்றத்தை நாட முடியும். அதற்கான அந்த பணிகள் என்பது தற்போது இந்த காவல் நிலையத்தில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நேற்று முதலே இருந்து இந்த காவல் நிலையத்தில் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா மற்றும் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.